ஹாய், இன்றைக்கி நம்ம கீர்த்தி கிச்சனில் வெத்தலை ரசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 5 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, 4 வெத்தலை கிள்ளி வச்சுருக்கேன். இது ஒரு 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பொடி பண்ண மிளகு, ஜீரகம், பூண்டு, நம்ம அரைச்ச தக்காளி, வெத்தலை, கொத்தமல்லி இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஜாரை கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் விட்டுறலாம். நம்மளுக்கு ரசம் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதி வரட்டும். ரசம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சிருது. இந்த வெத்தலை தக்காளியில் பச்சை வாசனை போயிடுது. இப்போ இறக்கி வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு தாளிக்கிற கரண்டியில் நெய் விட்டு, நெய் சூடானதும் கடுகு, பட்டை மிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து ரசத்தில் விட்டுட்டு நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய வெத்தலை ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுது. சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். அப்படியே சூப் மாதிரி குடிக்கலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. குழந்தைங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல் எல்லாத்துக்குமே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.